நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன ரமேஷ். என் கூட நடிகர் ரமேஷ் அரவிந்த் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஜெர்சி படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அந்த கிரிக்கெட்டை நிறைய பேர் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு அந்த படம் கிரிக்கெட்டாகவும் பிடிக்கும். எனக்கு அந்த கிரிக்கெட்டை நான் அப்படியே சினிமாவாக பார்ப்பேன். ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக, ஒரு ஃபிலிம் சீக்கராக எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான படம். யாராக இருந்தாலும் அப்படி ஒரு படம் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. அதில் பர்டிகுலராக அந்த சீன் அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஞாபகம் அந்த கிரிக்கெட் அந்த மாதிரி சீன். அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப பர்சனலாக நானி சார் அர்ஜுன் அந்த கேரக்டர் அர்ஜுன் அந்த அவங்க ஒய்ஃபோட பீரோவில் போயிட்டு ஜஸ்ட் பணத்தை எடுத்துகிட்டு அவங்க பையனுக்காக அந்த ஜெர்சி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அது ஏன் இப்போ திருடுற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது எப்படி ஆரம்பிக்கும்னா அந்த சீனை ஒரு கட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் ஒய்ஃபுக்கும் அர்ஜுன் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கும் நானி அவங்க பையனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க. இவர் ஜஸ்ட் அந்த இதை பார்த்துட்டே இருப்பார். என்ன கேட்குற அப்படின்னு கேட்கும்போது பணத்தை எடுத்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, மாட்டிட்டார். அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே நீ இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் அவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்கேன் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சோடனே அவர் திரும்பி அவர் எதுவும் பேச முடியாது. ஜஸ்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கவங்கலாம் அந்த அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்துலேருந்து வெளியில் கிளம்பி அவரால் பேச முடியாத சூழ்நிலை. அப்படி கிளம்பி வெளியில் போவார். வெளியில் போயிட்டு அந்த எக்ஸாக்டாக பார்த்து அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் பைக்கை இப்படி வச்சுட்டு நின்றுட்டுருப்பார். அவர் பையன் அந்த இடத்துலேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து வருவாங்க. சரி, அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற கேட்கும்போது அந்த கான்வர்சேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, அர்ஜுன் கேட்பார் நானிக்கிட்ட, இந்த மாதிரி ஏன் நான் உன்னை அரைஞ்சதை ஏன் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்களா இருந்தீங்கன்னா அந்த சீன் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சீனில் அந்த இடத்துல என்ன அந்த பையன் சொல்லுவான்னு நினச்சிருப்பீங்க? அப்பா வெளியே காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால சொல்லியிருப்பான். இல்லைப்பா, உங்களை நான் வெளியே காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். அதிகபட்ச பேர் அதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சீன் அப்படி கிடையாது. அந்த சீனை அப்படி சொல்லியிருந்தாலே நம்மளால் ஒரு பையன், சின்ன பையன் இந்த அளவுக்கு யோசிச்சு எதோ பண்ணுறான்னா நம்ம நினச்சிருப்போம். அது இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பையன் அப்படி இந்த கையில் இப்படி பட்டனை இப்படி வச்சுட்டு திருக்கிட்டே அப்படி சொல்லுவான், இந்த மாதிரி இல்லைப்பா நான் அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தேன், அம்மா நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் அதை நம்பவே மாட்டாங்க, அம்மா இல்லை யாருமே நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் போய் என்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கப்பா. அவர் நானி சாருக்கு கிடைச்ச அந்த ஃபீல், அவர் எதுவுமே பண்ணி திரும்பிடுவார் அவனுக்கு பையன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப இம்பாக்டான ஒரு சீன் இருந்துச்சுக்காவும் அந்த இடத்துல அவர் சீரியஸா அவரால் அவன் பையன் முன்னாடி அந்த கண்ணீர் விட்டு திரும்ப முடியாது. ஒரு சின்ன பையன் நமக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறானே, இவ்வளோ மெச்சூரிட்டியாக அப்படின்ற போது அந்த ஃபீலிங் நமக்குள்ளேயும் என்னடா ஒரு பையன் இந்த அளவுக்கு யோசிச்சு பேசிட்டானன்ற போது நமக்கு அந்த ஃபீல் ரொம்பவே டச்சாக இருக்கும். அதனால் அந்த பர்டிகுலர் சீன் அந்த படத்தில் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ரொம்ப கனெக்டிங்கான விஷயம்னு நினைக்கிறேன். அந்த சீனை பில் பண்ண விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எமோஷன்ஸை பில் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணணும். நேரடியாக போயிட்டு அந்த சீன் அவன் அழுதானா நம்மளும் அழுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதில் ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீனாக நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் ஒரு ஹை இன்டென்ஸ்ல வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த எமோஷன் இறங்கும். சுஜாதா சார் ரெஃபரன்ஸாக சொன்ன சீன் சிவாஜியில் ஒரு சீன் வரும்ல, அந்த காரு இதெல்லாம் வித்துட்டு போகிறப்ப அவர் சொல்லுவாங்க, நான் எழுதுறதுல 50%னா ரஜினி நடிப்பில் 50%ங்க. நான் சும்மா அந்த காரை கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீனுன்னு சொன்னதுனால நான் சும்மா ஒரு டைலாக் தான் கொடுத்து அனுப்பினேன், ஆனால் அவர் பர்ஃபார்மராக என்னவா பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த சீன் நமக்கு இம்பேக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, முன்னாடி அந்த பையன் பர்த்டேக்கு எனக்கு ஜெர்சி வாங்கணும்னு இவன் நிறைய ட்ரை பண்ணுறான். இதை வாங்கலாமா, அப்படி வாங்கிடலாமா, சரின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆட போவான். மேட்ச் ஆடினா நமக்கு எப்படி ஃபண்ட் ஏதாவது கிடைக்கும்ல, அதில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கடனை சுற்றி எல்லாருக்கிட்டையுமே வாங்கியாச்சு. இதுக்கு மேலேயும் யார்ட்டையும் வாங்க முடியாது. ஸோ எல்லா இடங்கள்லையும் பூட்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம எப்படியா நம்ம பையனுக்கு இது வாங்கலான்றதுனால தான் கடைசியாக அந்த டோரில் கை வைக்கிறாரு. அப்போ அவங்க அப்படி சொன்ன உடனே அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விஷயம், அந்த பையனை அப்பா எனக்கு ஜெர்சி வாங்கலையா அப்படின்னு கேட்கறதுமே அவன் நமக்கு அப்பா வாங்கி தந்துருவாருன்ற ஒரு இதுதான் நம்பிக்கையில. அவனுக்கு அது தெரியாது இல்ல, அப்பா கிட்ட பணம் இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அப்பா சும்மாவே இருக்காரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு இது அவனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்றது. ஸோ அந்த அடிச்சதுக்கு அப்புறம் இது இந்த கோடம்பாக்கத்தில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட ஒரு சில ஃபேமிலி இருக்காங்க. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரியே சொல்கிறேன்.
ஸோ இப்போவும் ஒரு 12 வருஷம் 13 வருஷமா ஏடியா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் லைஃப்பில் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான், சினிமா வந்து பணம் இருக்கிறவங்கள தான் தூக்கி விடும் அப்படின்னு நம்புறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், சினிமா உழைப்பு ரீதியாக வந்து நம்மளையும் தூக்கி விடும்னு நம்பி உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நான் சந்தித்த ஒரு மனிதர் தான். ஸோ வீட்டில் வந்து பெருசாக பணம் கொடுக்க முடியாது. ஒரு ஏடியோட சம்பளம் என்ன, ஒரு சில இடங்களில் நம்ம போனால் மாதம் 10,000 15,000ன்ற மாதிரி வரும். அந்த ஷூட்டிங் போனால் அந்த டே பேட்டா வரும். அந்த பேட்டாவுமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கெல்லாம் பிடிச்சி போக ஒரு சில இதுதான் வரும். ஸோ அவனால் வீட்டுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமோ இதுவெல்லாம் கொண்டாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவங்க பெண் குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ வந்து பெருசாக காசு இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் காசு தரல, அங்கேயும் வந்து டிலே ஆகுது. சரின்னு சொல்லி அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறப்ப அவர் சொன்னார், உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ தான் சம்பளமும் இது இல்லை, இதில் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அப்படின்றப்ப அவர் வந்து அவங்க பொண்ணு கூட எப்பயும் வாக்கிங் போவார் பார்க்கில். அந்த பார்க்கில் வாக்கிங் போகிறப்ப வந்து சொல்லுவார், என்னால் உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, நான் இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு 2 நாளாக நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து முத்தம் கொடுத்து, இல்லைப்பா பரவாயில்ல, நீங்கள் எனக்காக எடுத்த எஃபர்ட்டே பெருசு, எனக்கு அது தெரியும், ஒரு நாள் நீங்கள் சினிமாவில் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, அது வந்து 100 ரூபா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 ரூபா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ வந்து நான் அதை ரொம்ப சந்தோஷமாக போட்டுப்பேன், அப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷமே வேறன்றப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இருக்குல்ல, நம்ம இந்த சீனை பார்த்த ஒரு ஞாபகம் எனக்கு வந்து அங்கே வந்து. ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர்டு குழந்தைங்களுமே இருக்காங்க. நம்ம அதான் நம்ம படங்களில் வேலை செய்கிறப்ப ரியல் லைஃப் மொமெண்ட்ஸை நம்ம படத்தில் வைக்கிறப்ப அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் வீட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஜெர்சி போஸ்டர் வந்து கம்பல்சரி, எங்கே போனீங்கன்னாலுமே அந்த ஒரு போஸ்டர் இருக்கும். மோட்டிவேஷனல் வைஸும் அந்த படத்தில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு குறையே கிடையாது. அந்த ட்ரெயின் சீன்லாம் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ பேர்த்தோட ஸ்டோரிஸ்லையும் ஸ்டேட்டஸ்லையும் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் நடந்தாலும் அந்த ட்ரெயின் சீனை வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணி போடுறது அவ்வளோ இதான விஷயம். இன்னும் டீப்பாக என்ன சொல்ல போகணும்னா, ஒரு விஷயத்த அந்த படத்தில் கிரிக்கெட்டுன்னு மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்த ஒருத்தன் ட்ரை பண்ணுறான்ற பட்சத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆனக்கப்புறமும் அவனுக்கு என்ன நடக்குது, ஒரு குழந்தையே பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு பிறந்தக்கப்புறமும் என்ன நடக்குது அப்படின்ற போது ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அவன் லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒரு எக்ஸாக்டாக ஒரு பர்சனலாக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் ஒருத்தனோட லைஃப்பை கிரிக்கெட்டுன்றதை தாண்டி எல்லாத்தோடையும் கண்டிப்பாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கிறவன் வந்து இந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்கலான்றதுனால அது எனக்கு ரொம்பவே பர்சனல். அதாவது ஒரு படங்கள் பண்ணுறோம் அப்படின்னா கிரிக்கெட்டர் மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஜெர்சி மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றது வந்து வாழ்க்கை நம்மளோட இதில் இயல்புலேருந்து ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு படமாக பார்க்கும்போது அது ரொம்பவே அதுதானே ஒரு நாளோட இது அப்படின்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னா ஃபேண்டசி இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி ஒருத்தனோட உண்மையான லைஃப்ல நம்ம எப்படி உணர்வு பூர்வமா அவனை அந்த கனெக்ட் ஆகுன்ற பட்சத்துல அந்த படம் எனக்கு ரொம்பவே இது. ஒரு பேச்சுலரா ஒரு விஷயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஜெயிச்சிட்டான் அப்படின்ற படம் பார்க்கும்போது அது ஒரு செட் ஆஃப் படங்கள் இருக்கு. இப்போ 12th ஃபெயில் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஸ்டேஜ் ஆகி அது ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறமும் இப்படிலாம் நடந்து ஒரு பையனுக்காக இவ்வளோ தூரம் பண்ணி இது பண்ணுறாரு அப்படின்ற போது ஜெர்சி படம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட். அதை என்றைக்குமே அதை மாற்ற முடியாது. அது கண்டிப்பாக அது ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய விதம் நம்ம வந்து சீனை எழுதி அதை இது பண்ணுற மாதிரி, ஆனால் ஒரு பாட்டுக்குள்ளே அதை ரெப்ரசன்டேஷனாக வந்து அந்த படம் இல்லாமல் அந்த பாட்டை நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு கதை சொல்லும், அந்த படத்தோட பார்க்குறப்பையும் அது வந்து ஒரு கதை சொல்லும். அது வந்து விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகளில் அனிருத் மியூசிக்ல வந்து வரிகள்ல இந்த வரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மறக்கவில்லையே, தினம் மொட்டை மாடி சந்திப்பெல்லாம் மீண்டும் மீண்டும், அதெல்லாம் கேட்கும் போது அதான் நீங்க சொன்ன மாதிரி அதை பிரிச்சு எழுதினாலும் ஆஹா ஆமால இப்படிலாம் காதல் நினைவுகளை வருடுற மாதிரி இழுத்து அங்க இந்த படத்துல ஒரு சிச்சுவேஷன் போய் இவங்க லவ் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க, திருப்பியும் அந்த பழைய அர்ஜுனா வந்து இழுத்து காட்டுற மாதிரி அந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்படின்ற போது அந்த பாட்டு சீரியஸா ரொம்ப பர்சனல். எனக்கு விக்னேஷ் சிவன் அனிருத் காம்போல வந்து எத்தனையோ பாட்டை வச்சாலும் நான் நம்பர் 1ல வந்து விக்னேஷ் சிவனும் அனிருத்தும் காம்பினேஷன்ல அந்த பாட்டை வந்து இதுதான். நிறைய பேர் இது வரைக்கும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது, போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள் இந்த படத்தை பற்றியும் இந்த சீனை பற்றியும் சொல்லியிருந்தோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து நாங்கள் எந்த படத்தை பற்றியோ சீனை பற்றியோ பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வாட்டி அந்த படத்தை பற்றியும் சீனை பற்றியும் பேசுவோம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ் அரவிந்த். நன்றி, வணக்கம். நீ என்னுலக அழகியே, உன்னை போல் ஒரு தீ இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே.